திருப்பூர் மாவட்டம் வேளம்பட்டியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பேச்சுவார்த்தைக்கு மாவட்ட ஆட்சியர் அழைப்பு விடுத்துள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரதீஸ்வரன் சிவஞானத்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரதீஸ்வரன், என்ன காரணத்திற்காக பொதுமக்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி முதல் அவிநாசி பாளையம் வரை 32 கிலோமீட்டர் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலையில வேளம்பட்டி என்ற இடத்தில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடி நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறி இந்த கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக 6 வருடங்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் சுங்கச்சாவடி திறக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் நேற்று இரவு 12 மணி முதல் மீண்டும் சுங்கச்சாவடியை திறக்க உள்ளதாகவும் சுங்க கட்டணம் வசூல் செய்ய உள்ளதாகவும் வெளியான தகவலை தொடர்ந்து விவசாயிகள், பொதுமக்கள், லாரி உரிமையாளர்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சியினரும் என 100க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேளம்பட்டியில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சுங்கச்சாவடி கட்டிடத்தை இடிக்க வேண்டும் எனவும் பால்வண்டி, காய்கறிகள் ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கும் அப்பகுதியில் உள்ள கிராம மக்களுக்கும் திருப்பூர் பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கும் விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் நிலக்கூடங்கள் அமைக்க வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து போராட்டத்தில் கடந்த 15 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களின் கோரிக்கைக்கு மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு பதிலும் தெரிவிக்காமல் இருந்த நிலையில நேற்று இரவு முழுவதும் அங்கேயே உணவறிந்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தை மாவட்ட நிர்வாகத்தினர் எழுத்துப்பூர்வமாக சுங்கச்சாவடியை இடித்து அகற்றுவதாக உறுதியளிக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் எனவும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அவர்கள் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் 11 மணி அளவில் மீண்டும் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் தீவிரமடையும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் 15 மணி நேர தொடர் போராட்டத்தால் நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் திறக்கப்பட இருந்த சுங்கச்சாவடி இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது. மாவட்ட ஆட்சியருடனான பேச்சுவார்த்தைக்கு பின் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சுங்கச்சாவடி திட்டத்தை அகற்றும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது தொடர்ச்சியாக பொதுமக்கள் சுங்கச்சாவடியை நோக்கி வந்தவண்ணம் உள்ளனர். மேலும் எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருக்க அப்பகுதியில் நேற்று பிற்பகல் முதலே போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.